ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காமன் டிசைன் பேட்டர்ன்ஸ். சின்ன டாபிக் தான், பட் முக்கியமான டாபிக். ஸோ டிசைன் பேட்டர்ன்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதும் பொழுது நமக்கு சில இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் தான் இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு எக்ஸாக்டாக கோடாக இருக்காது, அது ஒரு டெம்ப்ளேட், அது வந்து ஒரு கைட்லைன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த இஷ்யூவை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கறது தான் இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ். ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. பட் இந்த டெவ்நெட் அசோசியேட்டை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஒன்லி 2 பேட்டர்ன்ஸ் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாடல் வியூ கண்ட்ரோலர், செகண்ட் வந்து அப்சர்வர் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னால் டிசைன் பேட்டர்ன்ஸ்க்கான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் யூஸ்டு பை எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். Design patterns are solutions to general problems that software developers faced during software development. ஸோ இதுதான் வந்து காமன் டிசைன் பேட்டர்ன்ஸ்க்கான டெஃபினிஷன். ஸோ இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எல்லா பற்றியும் தெரியணும் அப்படின்னா இந்த டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் லிங்க் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டிசைன் பேட்டர்ன்ஸை பற்றியும் கொஞ்சம் ப்ரீஃபாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் போய் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் யூஸ்ட் டு செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் கன்சர்ன்ஸ். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு அப்ளிகேஷன் எழுதுகிறோம், ஓகேங்களா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், மேபி மோர் ஆர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் மூணுமே வந்து இன்டர் ரிலேட்டடாகவும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மாடல் வியூ கண்ட்ரோலரோட மெயின் மோட்டோ. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக என்ன உங்களுக்கு நமக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மெயின்டைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஈஸியாக ப்ரோக்ராமை டெவலப் பண்ண முடியும், அதை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து இந்த கோடில் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் வந்து நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. மாடல் வியூ கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த பேட்டர்னில் தான் வந்து கோட் எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் ஆங்குலர், எக்ஸ்பிரஸ், பேக்போன், அதுக்கப்புறம் பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க், இது எல்லாமே ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ஃப்ரேம் ஒர்க்குமே இந்த பேட்டர்னில் தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மாடல்னால் என்ன அப்படின்னா, மாடல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிட்ரீவிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்டா. இட் இஸ் ஆஃபன் டைட் டு சம் டைப் ஆஃப் டேட்டா பேஸ், பட் could be data from a simple file. It contains all data operations such as select, insert, update and delete operations. The model receives instruction from the controller. ஸோ மாடலுங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு ப்ரோக்ராமிங். அது எதோட அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸோடையோ இல்லை அந்த ஒரு டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஃபைலோடையோ அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாடலில் தான் டேட்டா இன்சர்ஷனு, செலக்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து இந்த மாடலில் தான் வந்து நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வியூ. The view is what the end users see on the devices they are using to interact with the program. It could be a web page or text from the command line. The power of the view is that it can be tailored to any device and any representation without changing any of the business logic of the model. The view communicates with the controller by sending data or receiving output from the model through the controller. The view's primary function is to render the data. ஸோ வியூங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குறதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம டெஃபினிஷன் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர். த கண்ட்ரோலர் இஸ் த இன்டர்மீடியரி பிட்வீன் வாட் த யூசர் சீஸ் அண்ட் த பேக் அண்ட் லாஜிக் தட் மேனிப்புலேட்ஸ் தி டேட்டா. The role of the controller is to receive requests from the user via the view and pass those requests on to the model and its underlying data store. ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன்ஸ் மாடல் வியூ கண்ட்ரோலருக்கு. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், நம்ம தான் யூசர், ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸை பற்றின அப்ளிகேஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் நேம் போட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் போட்டு என்ட்ரு கொடுக்குறோம். அது வந்து ஒரு ரெக்வெஸ்ட். ஓகேங்களா?
அந்த ரெக்வஸ்ட் எங்கே போகும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலர் இஸ் நத்திங் பட் எல்லாமே வந்து ஒரு கோடு தான். ஓகேங்களா, கண்ட்ரோலர் மாடல் வியூங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் கோடு. ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் கெட்ஸ் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் த யூசர். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் யூசர்டேருந்து ரெக்வஸ்ட் வந்தோடனே அந்த ரெக்வஸ்ட்டை மாடலுக்கு வந்து சென்ட் பண்ணும். ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுத்துருக்கோம், அவருக்கான டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட நேம் இது சென்ட் பண்ணி மாடலுக்கு சென்ட் பண்ணி அது பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி தர சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஸோ மாடல் என்ன பண்ணுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட எல்லா ரெக்கார்ட்ஸையுமே வந்து டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி திருப்பி கண்ட்ரோலருக்கு அப்டேட் பண்ணும். ஒன்ஸ் இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா வியூ அப்படிங்கிற அந்த கோடுக்கு அந்த பார்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அதை வந்து ரெஸ்பான்ஸாக நம்ம ஸ்க்ரீனில் ஜியூஐயில் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கோடு எழுதியிருப்பாங்க வியூவில். ஸோ அது வந்து நமக்கு டிஸ்பிளேல தெரியும். ஸோ இதுதான் பின்னால் நடக்கிற ஒரு பிஹைண்ட் த ப்ராசஸ் வந்து மாடல் வியூ கண்ட்ரோலருக்கு பிஹைண்ட் த ப்ராசஸ் இது தான். ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும், இப்போ சொன்னது எல்லாமே கோடு லைனில் சொல்லணும் அப்படின்னா இந்த கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே MVCP பேட்டர்ன் டெமோ அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ரெக்வஸ்ட். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்ரீவ் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் டேட்டா பேஸ். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை டேட்டா பேஸ்லேருந்து ரிட்ரீவ் பண்ணு அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். யார் கொடுக்குறோம்? கண்ட்ரோலருக்கு கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் எழுதியிருக்கும். அந்த கண்ட்ரோலரில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா மாடல் வந்து எந்த மாடல் யூஸ் பண்ணணும்? ஸ்டூடெண்ட்டு, அதுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, ஸோ மாடல் வந்து நீ ஸ்டூடெண்ட் மாடலில் யூஸ் பண்ணு. வியூ வந்து யாருக்கு அந்த ஒன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் நீ ஸ்டூடெண்ட்ங்கிற மாடல்கிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் யாருக்கு நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னா வியூங்கிற ஸ்டூடெண்ட் வியூக்கு நீ வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் யாரை கான்டாக்ட் பண்ணதான்? மாடலை கான்டாக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து மாடல் நேம். ஸோ அதில் என்ன இருக்குன்னா ரோல் நம்பரு, நேமு, அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ், ஃபீஸ் கட்டிட்டாரா இல்லையா, அட்ரஸ்ஸு, பிளட் குரூப் எல்லாமே அதில் இருக்கும். எல்லாமே ஃபெச் பண்ணி திருப்பி இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற மாடல் வந்து கண்ட்ரோலருக்கு பாஸ் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோலர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வியூக்கு பாஸ் பண்ணுது. ஸோ வியூவில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் லைனில் நம்ம கோட் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த வியூ வந்து இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளேல வந்து நமக்கு காட்டும். ஸோ இதுதான் வந்து பிஹைண்ட் த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ இது இன்னும் வந்து எளிமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்லையும் சரி. இன்னொன்று இந்த டேவ் ஹாலிங்வொர்த் அப்படிங்கிற ஒரு பிளாக்லையும் நான் வந்து பார்த்தேன். ஸோ இந்த ரெண்டு லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்சர்வர் பேட்டர்ன். So observer pattern is used when there is one-to-many relationship between objects, such as if one object is modified, its dependent objects are to be notified automatically. So observer pattern na ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா, ஒரு மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் அப்சர்வர் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்டும் அப்சர்வரும் அந்த அப்சர்வர் வந்து சப்ஜெக்டோட வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடந்துருச்சு அப்படின்னா இப்போ சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக சப்ஜெக்ட் வந்து அதோட ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற எல்லா அப்சர்வர்ஸுக்குமே வந்து அப்டேட் பண்ணும். ஸோ இதுதான் அப்சர்வர் பேட்டர்ன். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூடியூபோ இல்லை ட்விட்டரோ நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோம்னு நினைக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இப்போ யூடியூப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சேனலோட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ட்விட்டர் அப்படின்னா யாரையா ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சேனல் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, அதை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ இல்லை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அப்சர்வர். ஸோ இப்போ அந்த சேனல்லையோ இல்லை அந்த பர்டிகுலர் நபர் ஏதாவது ட்வீட் போட்டாலோ இம்மீடியட்டாக நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து அப்சர்வர் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தாலே இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் செலிபிரிட்டி வந்து ட்விட்டரில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, நம்மளாம் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எப்போல்லாம் அந்த செலிபிரிட்டி வந்து ஒரு ட்வீட் போடுறாரோ இம்மிடியட்டாக நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது இல்லைங்களா. ஸோ அந்த பேட்டர்ன் தான் வந்து அப்சர்வர் பேட்டர்ன். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு த ஆப்ஜெக்ட் ஸ்டேட் பீயிங் அப்சர்வ்ட். In other words, the data that is to be synchronized. The subject has a registration process that allows other components of an application or even remote system to subscribe to the process. Once registered, a subscriber is sent an update notification when there is a change in the subject's data so that the remote systems can synchronize. ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட்டுக்கான டெஃபினிஷன். இப்போ அப்சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா the observer is the component that registers with the subject
to allow the subject to be aware of the observer and how to communicate to it. The only function of the observer is to synchronize its data with the subject when called. The key thing to understand about the observer is that it does not use a coding process, which can be very inefficient with a large number of observers registered to a subject. அப்டேட்ஸ் ஆர் புஷ் ஒன்லி. கரெக்ட், இந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஏன் அப்சர்வர்ஸ் எல்லாருமே சப்ஜெக்டோட அப்பப்போ வந்து ஒரு போலிங் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது? ஒரு பீரியட், ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃப் இன்டர்வலில் நம்ம வந்து சப்ஜெக்டோட பிங் பண்ணி ஏதாவது இருக்குதான் நம்ம வந்து கேட்குற மாதிரி நம்ம கோட் எழுதலாமே, அதுவும் எஃபெக்டிவாக தானே இருக்கும் அப்படின்னா, அது வந்து சின்ன நம்பர் ஆஃப் அப்சர்வர்ஸ் இருக்கும்போது அது எஃபெக்டிவாக இருக்கும். பட் இப்போ ட்விட்டர்லாம் எடுத்திங்கன்னா ஒரு செலிபிரிட்டிஸுக்கு வந்து மில்லியன்ஸ் கணக்காக ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மில்லியன்ஸ் கணக்கான ஃபாலோவர்ஸும் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் பிங் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது அப்வியஸாக அந்த ட்விட்டருங்கிற அப்ளிகேஷனோட ஒரு பெர்ஃபார்மன்ஸையே வந்து டீக்ரேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இல்லை ட்விட்டருக்கோ இல்லை ஃபேஸ்புக்குக்கோ இல்லை யூடியூபுக்கோ வந்து இந்த மாதிரி அப்சர்வர் பேட்டர்னை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் நோட். Observer pattern often used to handle communication between model and view in the MVC pattern. Example, same model for two different views, one for bar graph and second for scatter plot. ஸோ நான் இப்போ இந்த டயக்ராம் வச்சு சொன்னதுனால இது ஃபுல்லாக வந்து யூடியூபு, ட்விட்டரு, ஃபேஸ்புக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை. ஸோ இப்போ மாடல் வியூ கண்ட்ரோலருங்கிற ஒரு பேட்டர்ன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலுக்கும் வியூக்கும், ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் மாடல் அண்ட் வியூ. ஸோ இந்த மாடலுக்கும் இந்த வியூக்கும் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா அதுவும் அப்சர்வர் பேட்டர்னில் தான் கம்யூனிகேஷன் நடக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டு வந்து நம்ம இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? இப்போ அவரோட மார்க்ஸும் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த மார்க்ஸு நியூமரல் ஸ்டேட்டில் வேணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து கிராஃபுங் அந்த சார்ட்லேயும் நான் பார்க்கணும், அதேமாதிரி பார் சார்ட்லேயும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரே டைப் ஆஃப் டேட்டா தான், பட் எனக்கு வந்து வியூ வந்து மோர் தென் 2 நம்பர் ஆஃப் வியூ இல்லை 3 நம்பர் ஆஃப் வியூஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு, டேட்டா பேஸில் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதே அப்டேஷன் இந்த வியூஸ் 3 டைப் ஆஃப் வியூஸ் இருக்குங்களா, அந்த வியூஸ்லேயும் அப்டேட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் இந்த மாடல் அப்சர்வர் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து நம்ம டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்லேயும் இந்த dev.to அப்படிங்கிற பிளாக்லேயும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இன்னும் இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லினக்ஸ் பேஷ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் மித்ரவர்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Bye.